கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலே நாம் வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக இன்றைக்கு தேவனுடைய வசனம் நம்ம அவருடைய பாதையில் நடத்தும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு உண்மையுள்ள கிறிஸ்தவன் யார்? உண்மையுள்ள கிறிஸ்தவன் யார், அவனுடைய தகுதி என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு உபதேச காரியங்கள் பெருகிவிட்டன, சபைகள் பெருகிவிட்டன, ஸ்தாபனங்கள் பெருகிவிட்டன, ஆளாளுக்கு ஒரு கொள்கையை எடுத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, சபை இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே தோன்றப்பட்ட காலத்திலிருந்தே அந்த சபையை ஸ்திரப்படுத்துவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியமித்த 12 ஊழியர்கள் தான் அப்போஸ்தலர்கள். இதில் யூதாஸ் காரியத்து மரித்து போன பின்பதாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான அப்போஸ்தலனாக பவுல் வந்தான். அவர்கள் தான் இந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்தார்கள். இயேசுகிட்டிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். பெற்று அவர்கள் அந்த சத்தியத்தை சபைக்கு கொடுத்தார்கள். அதை அந்த சபை அப்படியே கேட்டு காலப்போக்கில் மறந்து விடக்கூடாது என்பதற்காக அதை சுவிசேஷ புஸ்தகமாகவும் அப்போஸ்தல நடபடிகளாகவும் நிருபங்களாகவும் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகமாகவும் இன்றைக்கு நம்முடைய கையிலே புதிய ஏற்பாடு என்கிற வடிவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே புத்தகத்திலிருந்து எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், இனி வரப்போகிற உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களுக்குமான உபதேசம் அந்த புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கிறது. சபைகள் வேறுபட்டிருந்தாலும் உபதேசம் ஒன்றுதான். ஆனால் இன்றைய ஸ்தாபனங்கள் சில அவைகளை திரித்து கூறுகிறார்கள். சிலர் அறியாமல் இருக்கிறபடினாலே, அவர்களுடைய சத்தியத்தை மக்களுக்கு அறிவிக்காதபடினாலே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேக மனக்குழப்பத்திலும் இருக்கிறார்கள். ஸோ இதிலிருந்து விடுபடும்படியாக இன்றைக்கு சில வேத வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 5 விதமான காரியங்களை, உண்மையுள்ள கிறிஸ்தவன் ஆவதற்கான தகுதி இந்த 5 விதமான காரியங்கள் மூலமாக உங்களோடு பேச இருக்கிறேன். முதல் தகுதி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் மாத்திரமே ரட்சிப்பு இருக்கிறது என்று நம்புகிறவன் தான் உண்மையுள்ள கிறிஸ்தவனாய் இருக்கிறான். எடுத்தவர்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளேயும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அதாவது மனுஷருக்குள்ளே, வானத்தின் கீழே, பூமியிலே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் பாவத்திலிருந்து விடுபடுவதற்காகவும் அவர்கள் பரலோக ராஜ்யத்தை அடையும்படிக்காகவும் அவர்களுக்கு தேவனால் கட்டளையிடப்பட்ட ஒரே ஒரு நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆக உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறதுனாலே அவராலே மாத்திரம்தான் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நம்புகிறபடினாலே அவர்கள் மாத்திரமே உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் வேறு விதமாக பிரசங்கிக்கிறார்கள். இயேசுவை கும்பிடணும், இயேசுவை அம்மாவோட கும்பிடணும், இன்னும் கொஞ்சம் சில காலங்கள் போச்சுன்னா சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சனை எல்லாரையும் கொண்டுட்டு வந்துடுவாங்க போல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வானத்திற்கு கீழெங்கும் பூமியிலேயும் மனுஷருக்குள்ளேயும் இயேசு என்கிற நாமம் அன்றி வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ஆகையால் பலதரப்பட்ட அந்நிய போதனைகளை நாம் அழைப்புண்டு தெரியாதபடிக்கு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த உபதேசத்தை மாத்திரம் நம்ம விசுவாசித்து வாழுகிறவன் தான் உண்மையுள்ள கிறிஸ்தவன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இது உலக மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட உபதேசம் என்கிறபடினாலே
மதங்களை கடந்து, ஜாதியை கடந்து, இனங்களை கடந்து, மொழிகளை கடந்து, நிறங்களை கடந்து, வேற்றுமையை அகற்றி எல்லா ஜனத்திற்கும் கொடுக்கப்பட்ட அந்த உபதேசம் தான் இந்த புதிய ஏற்பாடாகிய கிறிஸ்தவ உபதேசம். இது ஒரு மதத்துக்காக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகையால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகுமே இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். தேவன் யார், அவரால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து யார் என்பதை என்ன பண்ணுவான், அந்த உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணியிருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசு கிறிஸ்து யார்? தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஜீவனுள்ள ஒரே தேவன் தான் உண்டு. அவரை யாருமே இது வரைக்கும் நம்ம யாருமே பார்த்ததில்லை, கண்டதில்லை. அதான் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவே அவரை எழுப்படினார், வெளிப்படுத்தினார். தேவன் ரட்சிக்கிறவர், பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறார், வியாதியிலிருந்து உங்களை குணப்படுத்துகிறவராக இருக்கிறார், உங்களை மனம் திரும்ப வச்சு பரிசுத்தமாக்குகிறார், நித்திய ஜீவனை தருகிறார். இதையெல்லாம் யார் மூலியமாக நம்ம தெரிந்து கொண்டோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் நம்ம என்ன தெரிந்து கொண்டோம். இந்த இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதுதான் ஞானம். இந்த ஞானத்தை விட்டுட்டு நீங்கள் உலக பிரகாரமாக கடவுளை எந்த விதத்தில் நீங்கள் தேடினாலும் கடவுளை நீங்கள் என்ன பண்ண முடியாது, கண்டடையவே முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை அறிவது தான் நித்திய ஜீவன். பரலோகத்துக்கு போகணுமா, நித்திய ஜீவனுக்கு போகணுமா, சொர்க்கத்துக்கு போகணுமா, இஸ்லாமியர்கள் சுவனத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கு போகணுமா? வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிகிறதே என்னது, நித்திய ஜீவன். அவரை ஒரு தரம் தாழ்த்தி அவர் ஒரு நபியாகவோ தூதராகவோ நம்ம ஏற்றுக்கொண்டா பரலோகத்துக்கு செல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ண வேண்டும்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ன பண்ண வேண்டும்? அங்கீகரிக்க வேண்டும். அப்படி அங்கீகரித்தாதான் நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. ஸோ கிறிஸ்துவனுடைய முதலாவது அந்த தகுதி பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவன் ரட்சிப்பை பெறுகிறான், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறான், இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே கழுவப்படுகிறான், சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகிறான். இவனே உண்மையுள்ள கிறிஸ்தவனாக மாறுகிறான். இரண்டாவதாக, இந்த சபைக்கு உண்மையுள்ள கிறிஸ்தவர்களுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தலையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தலைவர் அவர் தான் நம்முடைய போதகர், அவர் தான் நம்முடைய குரு. ஆக கிறிஸ்தவர்கள் எல்லாரும், ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா யாரை முன்மாதிரியாக கொண்டு நடப்பார்கள் என்று பார்த்தால் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு நடப்பார்கள். அல்லேலூயா. வேத வசனத்தை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 40வது வசனம். சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல இருக்கிறான். அதாவது சீசன் இயேசு கிறிஸ்துவுக்கு மேற்பட்டவன் அல்ல. இயேசு கிறிஸ்து தான் என்னது? உண்மையான குரு. அவர் தான் என்னது? தலைமை குரு. கிறிஸ்தவ சபைக்கு இயேசு தான் தலைமையான குரு. அவரை தான் நம்ம என்ன பண்ணணும்? பின்பற்ற வேண்டும். உலக மனுஷங்களை எங்கள் பாஸ்டர் நாங்கள் பின்பற்றுகிறோம், நாங்கள் இந்த ஊழியர்களை தீர்க்கதரிசியை நாங்கள் பின்பற்றுகிறோம், இந்த சபை உபதேசங்களை பின்பற்றுகிறோன்னா வசனம் அப்படி இல்லாதபடினாலே பரலோகம் உங்களை என்ன பண்ணாது? அதை ஏற்காது. அதனால் தேறினவன் எப்படி இருப்பான்? இயேசு கிறிஸ்துவை போல இருப்பான். அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல முன்மாதிரியாக மாற வேண்டும் என்பதே பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் இருந்தார். நன்மை செய்கிறவராக, பாடு அனுபவிக்கிறவராக சுற்றிட்டு இருந்தார். அந்த நன்மை செய்கிற தான் அவருக்கு பாடு வந்தது, கஷ்டங்கள் வந்தது. அதனால் தேறினவன் எப்படி இருக்கான்? குருவை போலவே இருக்கிறான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு அந்த பாடு வந்துச்சு, அவரை பின்பற்றுகிற எனக்கும் அதே பாடு தான் அப்படின்ட்டு சந்தோஷமாக எண்ணுவான். ஹல்லேலூயா. உபத்திரங்கள் வழியாக, அநேக உபத்திரங்கள் வழியாக நம்ம பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் என்ன பண்ணாங்க? நமக்கு வேத வசனத்தின் மூலியமாக போதித்து வைத்திருக்கிறார்கள். ஆக நம்ம என்ன பண்ணணும்? தேறினவனும் குருவை போல இருக்கிறான். நான் சில நாட்களுக்கு முன்பாக நான் படித்தேன், ஒரு வசனத்தில் படித்தேன், இயேசு கிறிஸ்துவும் பலவீனர்களுடைய பலவீனத்தை தாங்கும்படிக்கு உம்மை நிந்திக்கிறவுடைய நிந்தை என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தாராம். எப்படி நடந்தார்? உம்மை நிந்திக்கிறவுடைய நிந்தை என்மேல் விழுந்தது. யாரை நிந்திக்கிறாங்க? பலவீனர்கள் தேவனை நிந்திக்கிறாங்க. கேட்டான், எதுக்கு அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே போய் அந்த பழத்தை நடுவில் வச்சார், ஆதாம்குள்ளே வச்சார்? அது வச்சதுனால தானே இவன் சாப்பிட்டான், சாப்பிட்டதுனால தானே நம்ம சபிக்கப்பட்டோம்.
சபிக்கப்பட்டதுனால தான் மரணம் வந்துச்சு. இன்றைக்கி உலகமெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது காரணம் யார்? தேவன் தான். என்ன சொல்லிட்டா? தேவன். அப்போ உண்மை நிந்திக்கிறவர்களுடைய அவங்க மேலே எப்படி இருக்குது? ஒரு நிந்தனை இருக்குது. என்ன இருக்குது? தேவன் நிந்திக்கப்படக்கூடியவர் அல்ல, அவர் பரிசுத்தர், அவர் செஞ்சதெல்லாம் சரியாக தான் இருக்குது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? தேவையில்லாமல் என்ன பண்ணுறான்? தேவனை நிந்திக்கிறான், தவறாக பேசுகிறான். அப்படிப்பட்டவர்களுடைய நிந்தை என்மேல் விழுந்தது என்று சொல்லி இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. அப்படி தேவனை தூஷிக்கிறவங்க சரியான ஆத்துமாக்களாக இருக்க முடியாது. கர்த்தரை குற்றப்படுத்துகிறவன் உண்மையிலவனாக இருக்கவே முடியாது. அவர் சகலத்தையும் சத்தியத்தின்படி செய்தார். நீங்கள் ஒரு ரோட்டில் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறீங்க, அந்த குழந்தைக்கு என்ன சொல்லுவீங்க? பாப்பா காலை தூக்கி வச்சு நட, அங்கே பள்ளம் இருக்குது, ஒழுங்காவா, எல்லா போதனைகளும் நம்ம கரெக்டாக கொடுத்து தான் கூட்டிகிட்டு போவோம். அந்த குழந்தை வீம்புக்குன்னு விழுந்தா நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்படி தான் ஆதாம் தேவனால் கட்டளையை பெற்றான், ஒரே ஒரு கட்டளையை பெற்றான், அந்த பாவத்தை இந்த என்ன பண்ணாத, பழத்தை மட்டும் நீ என்ன பண்ணாத, சாப்பிடாத. அதில் மீறி நடந்ததுனால தான் என்ன பண்ணுச்சு? உலகத்துக்குள்ளே பாவம் பிரவேசித்தது. ஸோ அதனால் என்ன நடக்குதுன்னா, இப்படிப்பட்ட ஒரு நிந்தையை யார் மேலே விழுந்தது? இயேசு மேலே விழுந்தது. அவர் அந்த பாரத்தை எடுத்துக்கொண்டார், அந்த கடமையை கரெக்டாக செய்து முடித்து அந்த பலவீனர்களுக்காக என்ன பண்ணினார்? வேண்டிக் கொண்டார். ஹல்லேலூயா. இதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களேன்னு சொல்லி நமக்காக வேண்டிக் கொண்டார். அது நிமித்தம் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ மதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்கள் மேலே கல்லை விட்டு எரிஞ்சவங்க தான், நம்ம பல விதத்தில் அவங்கள குற்றப்படுத்தி பேசினவங்க தான். இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய பலவீனத்தை நிமித்தம் அவர் என்ன பண்ணார்? பாடுபட்டார். ஹல்லேலூயா. அந்த நிந்தனை இயேசு கிறிஸ்துவின் மேலே விழுந்தது. அந்த அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டார். என்ன பண்ணிக்கிட்டாரு? அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டார். கடைசி வரைக்கும் என்ன பண்ணார்? உலகத்தில் வாழ்ந்து அதை செய்து முடித்து காண்பித்தார். அதான் பிதாட்ட சிலுவையில் மரணம் அடைகிறதுக்கு முன்பதாக இயேசு சொல்வார், நீர் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் என்ன பண்ணேன்? செய்து முடித்தேன். மக்களுக்கு என்னை ஒரு முன்னுதாரணமாக வச்சேன். உம்முடைய போதனைகளை மற்றவங்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு கொடுத்த கடமையை நான் என்ன பண்ணேன்? செய்து முடித்தேன் என்று சொன்னான். அப்போ தேறினவன் எப்படி இருக்கான்? குருவை போல இருக்கணும். ஸோ நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாக உங்கள் வீட்டில் இருக்கலாம். உங்கள் மேலே ஒரு சில நிந்தனைகள் வரலாம், உங்கள் குடும்பத்தார் உங்களை குற்றப்படுத்தலாம். இயேசுவை உண்மையாக பின்பற்றுகிறபடினாலே நீங்கள் தூஷிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசுவை போல நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? மாற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அறியாமல் பேசுகிறாங்க, தெரியாமல், சத்தியத்துக்கு தெரியாமல் இருக்கிறதுனால நம்மளை நிந்திக்கிறாங்க, நம்மளை தூஷிக்கிறாங்க. அது நிமித்தம் நம்ம என்ன பண்ணோம்? பாடுகளை அனுபவிக்க வேண்டியது வரும். அப்படி வரும்போது என்ன பண்ணக்கூடாது? நம்ம முறுமுறுக்கக்கூடாது. கர்த்தரை அறியாததுனால அப்படி பேசுகிறாங்க. தேவன் யாருன்றது இவங்களுக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கிருபையை, இயேசு கிறிஸ்துனுடைய பொறுமையை, அன்பை இவங்க இன்னும் ருசிக்கலை. அதனால் நம்மளை திட்டுறாங்க, தூஷிக்கிறாங்க. இந்த நிந்தனை நம்ம மேலே என்ன பண்ணும்? வரத்தான் செய்யும். கிறிஸ்தவர்கள், என்னையெல்லாம் ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், கிறிஸ்தவர்களுக்கு முதுகெலும்பே கிடையாது, எப்போ பார்த்தாலும் கடவுளே கடவுளே கடவுளேன்ட்டு கேட்பாங்க அப்படின்பா. நான் ரொம்ப கடினமான வார்த்தைகளாக தான் இருக்கும், இருந்தாலும் என்ன பண்ணுவேன்? பொறுத்துக்கொள்வேன். ஏன்? இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்க? நிந்தித்தாங்க, தூஷித்தாங்க. அவருடைய நிந்தனை இயேசு கிறிஸ்துவின் மேலே விழுந்தது என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி அவரும் என்ன பண்ணார்? பொறுமையாக இருந்தார். அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டார். அது நிமித்தம் தான் நம்மளால் ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. ஸோ தேறினவன் இவன் எப்படி இருக்கான்? குருவை போல இருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ, எந்த அடிச்சுவடுகளை நமக்கு முன்வைத்து காண்பித்தாரோ, மாதிரியை முன்வைத்து போனாரோ, அதே மாதிரி தான் என்ன பண்ணுவான்? சீசனும் பின்பற்றி போவான். குருவை போல தான் எப்படி இருப்பான்? சீசனும் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆக 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 17வது வசனம். நிருபங்களிலே 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 17வது வசனம். உங்கள் இருதயங்களை தேர்ச்சி எல்லா நல்வசனத்தினாலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. யார்? பிதாவாகிய தேவன் கிறிஸ்தவர்களாகிய நம்ம என்ன பண்ணுவார்? எல்லாவித நல்வசனத்தினாலும் என்ன பண்ணுவார்? நல்ல கிரியையினாலும் என்ன பண்ணுவார்? தேற்றி என்ன பண்ண போகிறாரு? ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதுதான் வாக்கு தத்துவம். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சபைக்கு நீங்கள் வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பிதாவாகிய தேவன் செய்ய போகிற காரியம் என்ன? உங்களை எல்லா நல்ல வசனத்தினாலும் என்ன பண்ணுவார்? தேற்றுவார். அது நிமித்தமாக நம்மளை என்ன பண்ணுவார்? தேறினவர்களாக இருக்க செய்வார். ஹல்லேலூயா. யாரை போல தேறினவர்களாக இருக்க செய்வார்? குருவாகிய இயேசு கிறிஸ்துவை போல தேறினவர்களாக இருக்கும்படி நம்மளை இருக்க செய்வார். இதுதான் தேவன் நமக்கு அருளுகிற நல்ல வார்த்தை. அதனால் நீங்கள் குறி கேட்குறவங்க மாதிரி எல்லாத்துலேயும் போய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா, என்னை நடத்துவாரா அப்படிலாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். ஐயா இன்றைக்கி ஆராதனையில் கூட சொன்னாங்க, விளக்கை போன்ற அந்த வசனத்தை நீங்கள் பிடித்து கொண்டிருக்கிறது நலமாக இருக்கும். ஹல்லேலூயா.
உங்கள் ஆவி ஆத்மா ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருக்கிற அந்த வேத வசனம். அல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு என்ன உணர்த்துகிறது? நம்முடைய இருதயங்களை தேவன் தேற்றுவார். எல்லாவித நல்ல வசனத்தினாலும் நற்கிரியினாலும் நம்ம என்ன பண்ணுவார்? ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய நல்ல கிரியைகளை நிமித்தமாக அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நம்ம இயேசு கிறிஸ்துவை போலவே மாறுவோம். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய மகிமையில தான் பங்கெடுக்கும்படி நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். இயேசு எப்படி பாடுபட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தாரோ அதே போலவே நம்மளையும் பாடுபடி வச்சு இந்த சத்திய வசனத்தை நடத்தி தேவன் என்ன பண்ணுவார்? இயேசு கிறிஸ்து இருக்கிற நிலைமைக்கு என்ன பண்ணுவார்? சபையை கூட்டிகிட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு நம்மளை என்ன பண்ணிடுவார்? தேவன் வருகையில் உயர்த்தி வைத்து விடுவார். அதுக்காகத்தான் இந்த வேதவசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக கிறிஸ்தவர்கள் நமக்கு எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை போல ஒரு தேரினை சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாக, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பின் நோக்கத்தை உண்மையுள்ள கிறிஸ்தவன் அறிந்து நடக்கிறான். என்ன அழைப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு ரோமர் 6:22. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 22வது வசனம். இப்பொழுது நீங்கள், அதாவது கிறிஸ்தவர்களாகிய நாம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நாம் எல்லாரும் தேவனுக்கு அடிமைகளாக ஆனதினாலே பரிசுத்தமாக்குதல் நமக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஆக கிறிஸ்தவன், அழைக்கப்பட்ட கிறிஸ்தவன் எப்படி ஆக்கப்படுகிறான்? பரிசுத்தவானாக மாற்றப்படுகிறான். அந்த பரிசுத்தவானாக நம்ம மாற்றப்படும் போது தான் அந்த பலனுடைய முடிவு தான் என்னது? நித்திய ஜீவன். ஆகையால் கிறிஸ்தவன் யார் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கான்னா பரிசுத்தமாக்கப்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறான். பழைய பாவ வாழ்க்கை அல்ல, அசுத்த வாழ்க்கையை வாழும்படி அவன் திரும்பவும் அழைக்கப்படலை. அவன் என்ன பண்ணுறான்? பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறான். இன்றைக்கி நம்ம 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் வாசித்தபடி நம்ம என்ன வாசித்தோம்? பக்தி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் உலக அழிவிலிருந்து எப்படி நோவாவை ரட்சித்தார்னு இருக்கு. அதே நேரத்தில் பக்தி இல்லாதவர்களை எப்படி அழித்தார்ன்றதும் அதில் இன்றைக்கி போடப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த நிருபத்தில் வாசித்ததை நல்லா 2 பேதுரு 2ல் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போ தேவன் பக்தி உள்ளவர்களை ரட்சிக்கவும் பக்தி இல்லாதவர்களுக்கு தண்டனை கொடுக்கவும் அவர் ரெடியாக தான் இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக அதை பக்தி உள்ளவன் கிறிஸ்தவனாக மாற்றப்பட்டவன் திரும்ப என்ன பண்ணக்கூடாது? திரும்ப போய் என்ன பண்ணக்கூடாது? பாவத்தை செய்யக்கூடாது. அந்த அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் இவ்விதமாக கூடப்பட்டிருக்கிறது, சேற்றில் இருந்து எடுத்து கழுவப்பட்ட பன்றி திரும்பவும் சேற்றுக்கே திரும்பும் என்பது போல, நாய் தான் கக்கினத்தை தின்கிறது போல மூடனை என்ன பண்ணுறான்? தன் மூடத்தனத்துக்கு திரும்புவான் என்று சொல்லப்பட்டபடி கிறிஸ்தவனாக ஆக்கப்பட்டும் பின்னாடி பாவத்துக்கு தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவனுடைய வசனம் இப்படியாக கடிந்து கொள்கிறது. அவனை சேற்றில் திரும்ப விழுகிற பன்றி என்று கடிந்து கொள்ளப்படுகிறது. அவன் தன் கக்கினதை தின்கிற நாய் என்று சொல்லி கடிந்து கொள்ளப்படுகிறது. மூடன் என்று கடிந்து கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா. ஆகையால் நாம் என்ன பண்ணக்கூடாது? திரும்ப பழைய வாழ்க்கைக்கு மாறிவிடக்கூடாது. உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். உத்தமமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார், ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். அப்படி நம்ம பரிசுத்தத்தோடு நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளத்தான் தேவன் என்ன பண்ணினார்? நம்ம இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்தார். அதனால் பரிசுத்தமாக்குதல் என்ன பண்ணும்? நாள்தோறும் அதில் முன்னேறி கொண்டே வர வேண்டும். தேவன் என்னென்ன காரியத்தெல்லாம் நமக்கு தப்பு குற்றம்னு உணர்த்துகிறாரோ அந்த பாவத்தை என்ன பண்ண வேண்டும்? நம்ம திரும்ப செய்யாதபடிக்கு நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவனுடைய அழைப்பு. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம். அதாவது நாம் ரொம்ப நல்லது செஞ்சிட்டோம் அப்படின்றதுக்காக நம்மளை ரட்சிக்காமல், தம்முடைய அவருக்குன்னு ஒரு தீர்மானம் இருந்தது, அந்த தீர்மானத்தின்படியையும், அதாவது தொடக்க காலம் முதல் இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்னென்ன கிருபையெல்லாம் அவர் அருள்னு நினச்சிருந்தாரோ நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். என்னது? பரிசுத்த அழைப்பு. இதோட அழைப்பு என்ன? பரிசுத்த அழைப்பு. கிறிஸ்தவத்துக்கு அழைச்சதுக்கு காரணமே இந்த அழைப்போட பேர் என்ன? பரிசுத்த அழைப்பு. நிறைய பேர் திருமண இதில் போடுவாங்க பரிசுத்த விவாக அழைப்பு அப்படின்னு போடுவாங்க. என்னது? திருமணம் என்னது? ஒரு பரிசுத்தம் உள்ளது. விவாக மஞ்சம் அது பரிசுத்தம் உள்ளது. அதுபோல் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நமக்கு பரம பந்தய பொருளுக்கு அழைச்சிருக்கிறார். அப்போ நம்முடைய அழைப்பின் நோக்கம் என்ன? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். ஆக உண்மையில் கிறிஸ்தவன் இந்த பரிசுத்த நடக்கையிலே தன்னை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாக இருக்கின்றான். 4வதாக, பாடுகளினாலே அவன் தன்னை பூரணப்படுத்துகிறான். பாடுகளினாலே தன்னை பூரணப்படுத்திக் கொள்ள அர்ப்பணிக்கின்றான். எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம்.
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், அதாவது கிறிஸ்தவருடைய இரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. அவருக்கு ஏற்றதானா பிதாவுக்கு ஏற்றதாக இருந்தது. இயேசு கிறிஸ்து ஏன் உபத்திரப்பட்டு சிலுவையில் மரித்தார் ஏனென்றால் அவரை தேவன் என்ன பண்ணினார்? பூரணப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆக உபத்திரவங்களினால நமக்கு என்ன இருக்கும்? ஒரு பூரணம் தான் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், நீதி நிமித்தம் நமக்கு ஒரு பாடுகள் வருதுன்னா அதை எதை நோக்கி நம்மளை கொண்டு போகும்? பூரணத்தை நோக்கி தான் கொண்டுட்டு போகும். அது நம்ம கீழே விழத்தழுவதற்கல்ல, நம்மளை கொண்டு வந்து மகிமையிலே சேர்ப்பதற்காக. ஹல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட ஒரு அருமையான காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் வேறு விதமாக பிரசங்கிக்கிறார்கள். அதுதான் ரொம்ப ஆபத்து. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:18. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 18வது வசனம். பக்கம் எண் 273. ஏனெனில், அதாவது அநேக கிறிஸ்தவர்கள் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். சொல்லுகிறவன் யாரு? அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அநேக கிறிஸ்தவர்கள் வேறு விதமாக நடக்கிறார்கள். அவங்கெல்லாம் சிலுவைக்கு எப்படி இருக்காங்க? பயங்கராக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவா அப்போ நீங்கள் உங்களுக்கு காரு கொடுப்பார், உங்களுக்கு பங்களா கொடுப்பார், உங்களுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார், நீங்கள் தங்கத்தில் நடப்பீங்க, வெள்ளியில் பொருளுவீங்க. இதெல்லாமா இன்றைக்கி உபதேசத்தில் இருக்குது. இந்த புதிய ஏற்பாட்டில் இப்படியா இருக்குது? உபத்திரவத்தினாலே தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவை பூரணப்படுத்தினார். அந்த பூரணத்தை நோக்கி தான் நம்ம என்ன பண்ண வேண்டும்? கடந்து செல்ல வேண்டும். இன்றைக்கு உண்மையில் ஊழியர் செய்கிற அநேக ஊழியர்களுக்கு வீட்டில் வாடகை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு பள்ளிகளுக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை குறித்த அநேகருக்கு ரொம்ப ஏளனமாக இருக்கும். இத்தனை வருஷமாக ஊழியம் பண்ணுறீங்க, இவ்வளோ தான் சம்பாதிச்சிங்களா? ஏன்னா இன்னுமா ஒரு சபை இல்லாமல் இருக்குது, உங்களுக்கு ஒரு கார் இல்லாமல் இருக்குது, இப்படிலாம் நம்ம பேசுகிறத பார்க்குறோம் இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட ஊழியர்கள், கஷ்டப்படுற ஊழியர்கள் ஒன்றை நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. மனுஷகுமாருக்கு என்ன இருக்குது? தலை சாய்க்கவே இடமில்லை. ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருக்குது, நரிகளுக்கு குழிகள் இருக்குது, நைட்டு போய் படுத்துக்குது, சுகமாக இருக்குது. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கிறதுக்கு எது இல்லை? ஒரு வீடு இல்லை. ஓரிடங்கள் ஃபுல்லாக இருக்கிறத கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு என்ன பண்ணினார்? ஊழியத்தை செய்தார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பாடுகள்னாலே தேவன் என்ன பண்ணினார்? அவரை பூரணப்படுத்தினார். தேவனை முறுமுறுக்கலை. அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் நீங்களும் என்ன பண்ணுறீங்க? செய்து வருகிறீங்க. உண்மையில் ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க? செய்து வருகிறார்கள். இன்றைக்கி அவர்களை குறித்து ஏளனமான சில பேச்சுக்கள் வருகிறது. நீ எங்கள் சபையில் 1000 பேர் இருக்காங்க, எங்கள் சபையில் 10,000 பேர் இருக்காங்க, இத்தனை லட்சங்கள் கோடிகள் எங்களுக்கு காணிக்கையாக வருகிறது. வந்தால் உண்மையில் ஊழியர்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. உண்மையில் ஊழியர்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க, சமமாக பிரித்து கொடுத்துருங்க. அதை நம்ம ஒரு பகுதியை ஒதுக்கக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஏன்னா அன்றைக்கு ஊழியர்களுக்கு காணிக்கை பிரித்து கொடுக்க காரியத்தில் பகிர்ந்து கொடுக்குறவன் சமமாய் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லாதவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டும். அப்படி செஞ்சால் தான் ஆண்டவருக்கு நாம மகிமைப்படும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை தான் தேவன் எதிர்பார்க்குறார். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? உபத்திரவங்களை நம்ம முறுமுறுத்து பின்வாங்கி போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்காக பல பிரச்சனைகள் வரும். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், 1க்கு 3 தடவை மிலாற்றினால் அடிக்கப்பட்டேன்னு சொல்கிறான். 39 அடியை வாங்கியிருக்கான். அடி வாங்கினதுனால அவன் உடம்புல என்ன இருக்குது? தழும்புகள் இருக்குது. அது அந்த காயங்களுடைய காயங்களுடைய தழும்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்துக்காக நான் பாடுபட்டேன், அடிபட்டேன். 1க்கு 3 முறை மிலாற்றினாலே நான் அடிபட்டேன். இது அநேக கண் விழிப்புகள் இருந்துச்சு, உபவாசங்கள் இருந்துச்சு, பட்டினி இருந்துச்சு.
எத்தனையோ காரியங்களை நான் கஷ்டப்பட்டேன் என்று சொல்லி அவனுடைய கஷ்டத்தை சொல்கிறான். சொல்லி இதனால் அவன் பூரணப்பட்டான். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு சூழ்நிலை தான் என்ன சொன்னான், இயேசு கிறிஸ்து வரும்போது எனக்கு அந்த நீ வாடாத கிரீடத்தை எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துக்குள்ள அவன் கடந்து போயிட்டான், அந்த மகிமைக்கு அவன் போயிட்டான். இப்படி தான் ஊழியர்கள் இன்னைக்கு ஜீவிக்க வேண்டும். ஆகையால் பாடுகளினால நமக்கு என்ன பண்ண வேண்டும், பூரணம் அடைகிறோம் என்று நம்ம நம்ப வேண்டும். பிலிப்பியர் 3:10. இப்படி நான் இயேசுவையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளினுடைய ஐக்கியத்தையும் போதும். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளின் ஐக்கியம். ஹல்லேலூயா. அவருடைய பாடுகளுக்கு நமக்கு என்ன உண்டு, ஐக்கியம் உண்டு. அவருடைய மகிமையின் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக நம்ம மாறணும்னா அவருடைய பாடுகளையும் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தை தான் நமக்கு உபதேசமாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி நான் எப்படியாவது அந்த உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெறும்படிக்கு நான் சகலத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி பவுல் பாடுகளை குறித்து பேசுகிறான். இப்படி பேசின அந்த தொடர் வசனத்திலாம் சொல்கிறாங்க, அநேகர் வேறு விதமாய் பிரசங்கிக்கிறார்கள். அல்லேலூயா. வேறு விதமாக நடக்கிறாங்க. பாடுகளே வரக்கூடாது கிறிஸ்தவனுக்கு, கஷ்டமே நீங்கள் பட மாட்டீங்க, உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் சொல்கிறார், நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீர்கள், என் நிமித்தம் உங்களை என்ன பண்ணுவாங்க, நிந்தித்து துன்பப்படுத்துவார்கள், நீங்கள் சபைக்கு புறம்பாக்கப்படுவீர்கள். இதெல்லாம் என்ன சந்தோஷமான காரியமா? பாடுகள் தானே. இன்றைக்கி நிறையா கிறிஸ்தவர்களுக்கு போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி கரெக்டாக சத்தியத்தை சொல்லி போகிறங்க. பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கு நம்மளை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? பார்க்குற வந்துட்டான், உங்களால் தான் மத பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்மா. எப்படி இருக்கு? உங்களால் தான், நீங்கள் தான் மத பிரச்சனைகளுக்கெலாம் காரணமாக இருக்குது அப்படின்னு. அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டான். ஆனால் நமக்கு என்ன பண்ணுவான், நம்மளை குற்றப்படுத்தி பேசுவான். ஆனால் தேவ பிள்ளைகளை பாடுகள் நிமித்தமாக நமக்கு அநேக நல்ல காரியங்களை பிதாவாகிய தேவன் வச்சிருக்கிறார். 5வதாக தன்னுடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது என்பதை குறித்து உண்மையில் கிறிஸ்தவன் அறிந்து செயல்படுவான். பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலவனாகிய கிறிஸ்தவனாகிய பவுல் சொல்கிறான், கிறிஸ்தவருடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து இயேசு கிறிஸ்து என்ன இரட்சகர் என்ன பண்ண போகிறாரு, வரப்போகிறாரு. அதை எதிர்பார்த்து தான் நம்ம எல்லோரும் என்ன பண்ணிக்கிறோம், காத்து கொண்டு இருக்கிறோம், வாஞ்சையாக இருக்கிறோம், தவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்களுடைய முக்கியமான அந்த இது என்னென்னா, பரலோகத்தில் எங்களுடைய குடியிருப்பு என்பதை குறித்து அவங்க என்ன பண்ணாங்க, நன்கு அறிந்து வைத்திருந்தார்கள். பூமிக்குரிய காரியத்தை இல்லை, பரம காரியத்தையும் நாடினார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா, எபிரேயர் 12 எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12 22 நீங்களோ, அதாவது கிறிஸ்தவராலய நீங்களோ, சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1016 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்திலே பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெரிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். கிறிஸ்தவர்கள் நம்ம எங்கே வந்து சேர்ந்துருக்கோம்னு பார்த்தீங்களா? பழைய ஏற்பாடு சீனாய் மலையில் ஆரம்பித்தது. எங்கே ஆரம்பித்தது? சீனாய் மலையில் ஆரம்பித்தது. அங்கே தேவன் உடன்படிக்கை பண்ணினார். யாரோட உடன்படிக்கை பண்ணினார்? இஸ்ரேல் ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணினார். சட்டங்களை கொடுத்தாரு. இதெல்லாம் கை கொண்டா நீ நீதிமான், கை கொள்ளலைன்னா பாவின்னு சொன்னார். அந்த உடன்படிக்கையில் நம்ம எல்லாரும் உண்மையாக இருக்க முடிஞ்சுதா? முடியல. அந்த உடன்படிக்கையில் இஸ்ரேல் ஜனங்களாலேயே என்ன பண்ண முடியல, உண்மையாக இருக்க முடியல. அதனால் தேவன் அந்த உடன்படிக்கையை தள்ளிட்டு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன பண்ணினார்? புது உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையின்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவங்களுடைய ஜீவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 சீயோன் மலையினிடத்திற்கும் தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1016 தேவதூதர்கள் அங்கே இருக்கிறாங்க. என்ன இருக்காங்க?
1016 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்கள். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இவங்களுடைய நாமங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? நீதிமான்களுடைய நாமங்கள், முதற் பேரானுடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதான் கிறிஸ்தவர்கள். அதில் முதல் பேரானவர்கள்னா முதலாவது ரட்சிக்கப்பட்டவங்க யார்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க. அதில் மரித்தொழுந்து முதலாவது உயிர் திருப்பப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. பின்னாடி அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டு உயிரோடு எழுப்பப்படுகிறவர்கள் யார்? கிறிஸ்தவர்களாக நாம். நம்முடைய நாமங்கள் எங்கே இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் இப்போ எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பரலோகத்தில் என்ன பண்ணிடுச்சு? ரெக்கார்ட் ஆகிடுச்சு. பூமியில் நீங்கள் அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல நன்மையை வாங்கணுன்னா, ஒரு சலுகையை வாங்கணுன்னா உங்களுடைய நேம் எங்கே இருக்கணும்? ரேஷன் கார்டில் இருக்கணும். எங்கே இருக்கணும்? ஸ்மார்ட் கார்டில் இருக்கணும். எங்கே உங்கள் ரேஷன் கார்டை கொடுங்க, உங்கள் பதிவேடை கொடுங்க, எங்கே உங்கள் இதில் லிஸ்ட் இருக்கான்னு பார்ப்பான். பார்த்தா என்ன பண்ணிடுவான்? சேங்ஷன் பண்ணிடுவான் நமக்குரிய காரியத்தை. நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கான்னு என்ன பண்ண வேண்டும்? இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு என்ன தகுதின்றதை நீங்கள் யோசிக்கணும். ஹல்லேலூயா. ஏதாவது டவுட்டாக இருந்தால் பாஸ்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. நம்ம மூப்பரையாக இருக்காங்க, கேட்டுக்கோங்க. ஊழியர்கள்ட்ட கேட்டுட்டு, பாஸ்டர் என்ன ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? பரலோகத்தில் என் பேர் எழுதப்படணும்னா நான் என்ன செய்யணும்? நான் அங்கே ஜீவனில் நகரமாகிய தேவனுடைய பரம எருசலேமுக்கு போகணுன்னா நான் என்ன செய்யணுன்றதை அவங்கள்ட்ட என்ன பண்ணணும்? நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆக பூமிக்குரியதை நம்ம தேடவில்லை, பரம எருசலேமையே தேடுகிறோம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம தேடுகிற அப்படின்னாலே இதில் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்றால், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நாசமோசங்களுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. எதுக்கு தேவையில்லை? கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அநேக இடங்களில் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் உண்டாகும். கடல் அலைகள் முழக்கமாக இருக்கும். அதாவது சுனாமி அலை வரும். இப்படிலாம் கேட்கும்போது நமக்கு சந்தோஷமாகவா இருக்குது? ஸ்பெயின் நாட்டில் 219 பேர் ஒரே நாளில் இறந்து போயிட்டாங்களாம். நம்ம நாடு மாதிரி இருக்காது. அது மேற்கத்திய நாடுகள் பார்த்திங்கன்னா கட்டமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் நல்லாயிருக்கும். எவ்வளோ மழை வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனால் கடந்த 60 ஆண்டுகளமாக பெய்யாத மழை ஒரு வருஷத்தில் பெய்ய வேண்டிய வேலை ஒரே நாள் என்ன பண்ணியிருக்கு? பெஞ்சிருச்சு. அதனால் மக்கள் அழிக்கப்பட்டாங்க. அதான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரே. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் என்ன பண்ணியிருக்கோம்? பரம எருசலேமிட்ட அங்கே சபையிட்ட சேர்ந்துருக்கோம். நம்ம சர்வ சங்கம் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. பூமிக்குரிய சங்கத்தில் வச்சுருந்தோம்னா நமக்கு பிரச்சனை தான். ஏன்னா இங்கே ஏதாவது ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி வச்சுருந்தோம்னா என்னது, என்றைக்கு அது வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகும், என்றைக்கு அக்னியில் அது அழிக்கப்படும் நமக்கு தெரியாது. நம்ம குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து இயேசு கிறிஸ்து வந்து நம்மளை என்ன பண்ண போகிறாரு? மீட்டுக்கொள்ள போடுகிறார். ஆக இப்படிப்பட்ட மிகப்பெரிய அழிவு உலகத்தை நோக்கி கடந்து வந்துக்கிட்டு இருக்குது, நடந்துக்கிட்டும் இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸ்பெயினில் சொல்கிறாங்க, அந்த ஸ்பெயினை ஆளுகிற மன்னர் அந்த மக்களை பார்க்க வரலையாம். அவர் அழிவுனால அவர் உயிரை தானே பாதுகாக்க நினைப்பார். உடனே மக்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணுறதுனால ஒரு நாள் போயிருக்கிறாரு. சில நாட்களுக்கு முன்பாக போயிருக்கிறாரு. மக்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க? அவரை கல்லை விட்டு எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் நடக்குது. மக்களுக்குள்ளே அன்பில்லாத சூழ்நிலை, அவங்களுக்கு பயம். மக்களை பிடிக்கலாம், உலக மக்களுக்கு அந்த பயம் வரலாம். உலகம் அழிக்கப்படுறத பற்றி பயம் வரலாம். விசுவாசிக்கலாம், நமக்கு அந்த பயம் வரணுமா? ஏன்னா நம்ம எங்கே சேர்ந்துருக்கோம்? பரம எருசலேம், நம்முடைய சங்கம் சீயோன் பரலோகத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. அங்கே பரலோகத்தப்பன் அங்கே இருக்கிறார். நம்முடைய ஐக்கியமெல்லாம் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. அதனால் பூமிக்குரிய காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டாம்? நம்ம கலங்க வேண்டாம். இப்படிப்பட்ட அழிவெல்லாம் உலகத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் போன வருஷம் பார்த்திங்கன்னா பயங்கர மழை. அங்கே மழையே பெய்யாது எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கும். சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, வீட்டு வாசல் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், வீட்டு வாசல் வரைக்கும் தண்ணி வரல, வீட்டு வாசல் வரைக்கும் மரணம் வந்து உங்களை தட்டிட்டு போயிருக்குன்னு சொன்னேன். என்ன இருக்கு? எப்போனாலும் மரணம் சம்பவிக்கலாம். ஒரு நிலையில்லாத உலகத்தில் தான் நம்ம வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இவையெல்லாம் எதை குறிக்கினா, யூதா புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி யூதா புத்தகத்தை எடுப்போம். இவையெல்லாம் எதுக்காக உலகத்துக்கு தேவன் அனுப்புகிறாருன்னா இந்த வசனம் தான். நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்கிட்ட சொல்லலாம். யூதா பக்கம் எண் 332 15வது வசனம். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அப்படிப்பட்ட பாவிகளை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான
பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று முன்னறிவித்தான். அல்லேலூயா. இந்த அழிவெல்லாம் உங்களுக்கு உலக ஜனங்களே, பார்த்து கொண்டிருக்கிற உலக மக்களே, மனம் திரும்பாத ஜனங்களே, இந்த அழிவெல்லாம் ஒரு உங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும் போது நடந்திருக்கு. இதுலேயும் நீங்கள் கடினப்பட்டு நீங்கள் மனம் திரும்பாமல் போனீங்கன்னா உங்களை அழிப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களோடு என்ன பண்ணுறாரு? 1000 பரிசுத்தவான்களோட வருகிறார், கண்டிக்கிறதுக்காக வருகிறார். அந்த அழிவுக்கு நோர நம்ம என்ன பண்ணக்கூடாது? நின்று விடக்கூடாது. அதுக்கு முன்பாக சம்பவிக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையில் நீங்கள் அங்கத்தினர்களாக மாற வேண்டும். இப்படிப்பட்ட கடின வார்த்தைகளை கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக பேசாதுங்க. நிறைய பேர்ட்ட சுவிசேஷம் சொன்னால் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், உலகம் அழிவுலாம் எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கிறிஸ்தவங்க உலகம் அழிய போகுதுன்னு. ஆனால் இன்னும் உலகம் அழியலை. இப்படி கேலி பேசி கொண்டிருந்தவர்கள் அநேகர். ஆனால் இன்றைக்கு அந்த அழிவை நோக்கி இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது அவங்களே நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இனி வரக்கூடிய காலத்தில் குறுகினபடினாலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலை நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். உண்மையில் கிறிஸ்தவத்துக்குள்ளே பங்கு பெற்று இப்படிப்பட்ட அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்ம தகுதியுள்ளவர்களாக அவருக்கு பாத்திரவன்களாக மாறும்படி நாம் மாற வேண்டும். இது நிமித்தமே நமக்கு ரட்சிப்பு நிறைவேற போகிறது. இந்த தவறை விட்டுட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தண்டனைக்கு நம்ம அவர் 1000 பரிசுத்தவான்களோடு இந்த உலகத்தை கண்டிக்கிறதுக்கு வரும்பொழுது அவருக்கு எதிரிகளாக நம்ம மாற்றப்பட்டு நிற்போம். கர்த்தர் தாமே இந்த நல்ல வேலையை கொடுத்ததுக்காக அவரை துதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.